வணக்கம் பிரியமானவர்களே, அருமையான வாரத்தின் முதல் வேலை நாளுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஏறக்குறைய இந்த வேலை நாளானது நீங்க எப்படியாக விரும்பினீங்களோ அப்படியாக சென்றிருக்கும் நான் நம்புறேன். ஒருவேளை நீங்கள் எதிர்பார்த்தபடி இன்று உங்களுக்கான நாள் அமையாததா இருந்தால் விசுவாசிங்க. தொடர்ந்து விசுவாசிங்க. என தேவன் உங்களுடைய வழிகளை நகர்த்த நீங்கள் அனுமதியானதை கொடுக்கும் பொழுது அவர் வழியில்லாத இடங்களிலும் வழிகளை உருவாக்கக்கூடியவராயிருக்கிறார். வழக்கமாக மக்கள் ஒவ்வொரு மாதத்தினுடைய கடைசி நாட்கள் நெருங்கும் பொழுது அந்த வெறுமையை சந்திக்கிறார்கள். அவங்க முதல் தேதி வருவதற்கோ அல்லது அவங்களுடைய சம்பள தேதி வருவதற்கோ காத்து கொண்டிருக்கிறார்கள். சரியா இல்லைங்களா? சோ நீங்க அப்படியான ஒரு சூழ்நிலையில் இந்த இடத்துல இருக்கீங்கன்னா மிக தெளிவாக இந்த இடத்துல புரிந்து கொள்ள இன்று நம்முடைய ஆலயத்தில் முடிந்த ஒரு கூட்டமானது பொருளாதார வெற்றிக்கான கூட்டம். நீங்கள் யார் உங்களுடைய பொருளாதார வாழ்க்கையிலே கடினங்களை கடந்து போகிறீர்களோ, தரித்திரமான சூழ்நிலைகளை கடந்து செல்கிறீர்களோ, நீங்க தேவனோடு உடனான ஒரு செழிப்பின் வழியை கற்றுக்கொள்ள விரும்புவீர்களே ஆனால் ஒவ்வொரு திங்கட்கிழமை இரவு 7 மணி இந்த விசேஷித்த கூட்டத்தில் நீங்கள் எங்களோடு இணைய வரவேற்கப்படுகிறீர்கள். எனவே இந்த நேரம் நாம இந்த வாரத்தினுடைய மத்த நாள் எப்படியாய் ஆசீர்வாதமாய் மாற்றிக்கொள்ளலாம், தேவன் வைத்திருக்கிற வழிகளை நாம் எப்படியாய் தெரிந்து கொண்டு அதனுடைய பலனை பெறுவது. இங்கு தேவனுடைய வார்த்தையிலிருந்து நாம ஒரு வசனத்தின் இடத்துல கவனிக்கலாம். ரோமர் 8 அதிகாரம் 8 வசனத்துல இங்க சொல்லப்பட்டது போல மாமிசத்துக்குட்பட்டவர்கள் மாமிசத்திற்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். நீங்க யாராக இருக்கீங்க? இது மிக முக்கியமானது தேவனுடைய பார்வையிலே. நீங்க மாமிசத்துக்குட்பட்டவர் சொல்லும் பொழுது இந்த உலக ரீதியான வழிகளையும் உலக ரீதியான விருப்பங்களையும் பின்பற்றுகிறவர்கள். நீங்க மாமிசத்துக்குட்பட்ட ஒருவராய் இந்த இடத்தில் இருக்கும் பொழுது மிக நிச்சயம் தேவனை ஒரு பொழுதும் உங்களால் பிரியப்படுத்த முடியாது. ஆனா வசனம் தொடர்ந்து பேசுகிறது, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாமிசத்துக்குட்பட்டவராய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவனுடைய ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. சோ நீங்க யார் தேவனுடைய பதில்களை உங்க வாழ்க்கையில பார்க்க விரும்புறீங்களோ, அவருடைய வல்லமையானதை உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய வழிகளில் தேவனுடைய திட்டத்தின் நிஜமாக்கப்படுதலை இந்த இடத்துல பார்க்க விரும்புறீங்களோ, நீங்க யாராக இருக்கீங்க சோதித்து பாருங்க. நீங்க மாமிசத்துக்குரியவரா அல்லது ஆவிக்குரியவராய் தேவனுடைய ஆவியில் வழி நடத்தப்படுகிற ஒருவராய் இந்த இடத்துல இருக்கிறீர்களா? உங்களை நீங்களே சோதிக்கும்படி நான் ஒரு அருமையான சாட்சியை இந்த நேரம் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புறேன். மாமிசத்துக்குரிய வழி என்ன என்பதை நீங்க தெரிந்து கொள்ளும்படி என இந்த நபர் தன்னுடைய கடந்த கால வாழ்க்கையிலே இப்படியான ஒருவராய் தான் இருந்தார். உலகத்தையும் உலகத்தினுடைய வழிகளையும் பின்தொடர்கிறவராய். ஆனா ஆவிக்குரிய வழியிலே தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொள்ள தன் வழிகளை நகர்த்தின பொழுது நடந்தது என்ன? இன்று இந்த சாட்சியை இவர் பகிர்ந்து கொள்வதற்கான காரணம் என்ன என்பதை நீங்களே தெளிவாக இந்த இடத்துல கற்றுக்கொள்ளும்படி இவருடைய வாழ்க்கையினுடைய முழு மாற்றம் இந்த இடத்தில் பார்க்கும்படியாக சாட்சியை பாருங்க. பிற்பாடு இணைந்திருப்பேன். இன்னும் பல காரியங்களில் தேவன் உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க நீங்கள் பலனை பெற்றுக்கொள்ள இந்த வார்த்தையை கொடுக்கும்படியாக சாட்சியை பாருங்கள் இப்பொழுது. நஞ்சு பாருக்குள்ள குழப்பத்திலும் சண்டையிலும் நான் ஈடுபட்டேன். அந்த ஆளும் கூட பல குற்றங்களில் ஈடுபட்டிருக்கவன். நான் எப்போதும் என் கூட ஒரு துப்பாக்கி வச்சிருப்பேன் என் கையில். நான் அந்த இடத்துல அவனை துப்பாக்கியால் சுட்டு கொன்னுட்டேன், கொலை பண்ணிட்டேன். பெயர் பிரான்சிஸ்கோ. என் இருதயத்துக்குள்ளாக என் ஆத்மாவோட ஒரு மிக பெரும் வெறுமைத்தன்மை இருந்தது. எல்லா சாத்தியமான வழியில் அதை நிரப்ப பார்த்தேன், குறிப்பாக குடியின் மூலமாக. அதுக்கு அடிமையாக தொடங்கின. குடி எனக்கு புதுசு இல்லை. இளம் வயதில் 8-9 வயசில் நான் பார்ட்டிகள் மூலமாக குடியை கற்றுக்கிட்டேன். பயங்கரமாக குடிப்பேன். நான் பியர் குடித்தது கிடையாது அதிகமாக. 15-16 வயசில் அது ஒவ்வொரு நாளும் மிக பெரும் அளவில் மாறியது. காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் ஒவ்வொரு நாளும் முழு போதையில் இருப்பேன். என்னுடைய வெறுமைத்தன்மை என்னை நிரப்பிக்கொள்ள எல்லாமே செய்ய பார்த்தேன். இரவு பார்ட்டிகளுக்கு போக ஆரம்பித்தேன். என் கெட்ட பழக்கத்தினால என் காதல் வாழ்க்கையில் எனக்கு திருப்தி இல்லை. அந்த வெறுமைத்தன்மையை நிரப்பிக்கொள்ள பல பெண்களோட சகவாசம் வைத்துக்கொள்ள தொடங்கினேன். ஒரே சமயத்தில் 2-3 பெண்களோடு நான் உறவோட இருந்தேன். பல பெண்களோடு பல மோசமான உபச்சார விடுதிகளுக்கு நான் இரவு நேரத்தில் போவேன். பல மோசமான உபச்சார விடுதிகள். எப்போது ஒரு நாள் திங்கள் முதல் திங்கள் வரை ஆசைனா 24 மணி நேரம் பார்லேயே இருக்கணும் எப்போவுமே. அந்த அளவு போதையால் எனக்கு தூக்கம் இருக்காது. என்னால் வேலை கூட செய்ய முடியாது. போதையினாலும் நிலையில்லாத ஒரு தன்மை வேலையை கூட நான் இழந்துட்டேன். என் வாழ்க்கை விதத்தில் முன்னேறல. என் வாழ்க்கை ஒரு படுகொழியில் தள்ளப்பட்ட மாதிரி தான் இருந்தது. குடியில் இன்னும் ஆழமாக நான் போயிட்டு இருந்தேன். இந்த குடி பழக்கத்தினால நான் போதை எடுத்துக்க ஆரம்பித்தேன், வீடு எடுக்க ஆரம்பித்தேன். ஒவ்வொரு ராத்திரியும் நான் அப்படியே வீடு எடுத்துப்பேன். அதிகாலை வேலை காலை நேரத்தில் அப்படி தான் நான் எழுந்திருப்பேன், அப்படி தான் இருப்பேன்.
விவரிக்க முடியாத ஒரு வெறுமைத்தன்மை எனக்குள்ள இருந்தது. வெளிப்புறத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு இளம் வாலிபன், சாதாரண ஒரு வாலிபன். நல்ல ஒரு வேலை, நல்ல ஒரு சம்பாத்தியம், என்கிட்ட கார் இருந்தது. இப்படிதான் என்னுடைய வாழ்க்கை இருந்தது வெளியில. 18 வயசுல தான் என்னுடைய கார் வாங்கிட்டேன். ஆனா நான் வீட்லயே இருக்க மாட்டேன். வாழ்க்கைக்கு நான் மதிப்பு குடுக்க மாட்டேன். என் வாழ்க்கைக்கே மதிப்பு தராத பொழுது, மத்தவங்க வாழ்க்கைய நான் சுத்தமா மதிக்க மாட்டேன். மனுஷ வாழ்க்கைக்கு என்ன பொறுத்தவரைக்கும் மதிப்பே கிடையாது. மனுஷ வாழ்க்கையும், மிருகமும் எனக்கு ஒண்ணுதான். அந்த பாருக்குள்ள நிலைமை இன்னும் மோசமாகுது. குழப்பம் பெருசானது. அந்த மனுஷனும் பல குற்றங்கள்ல ஈடுபட்டவன். என் கையில நான் இப்போ துப்பாக்கி வச்சிருப்பேன். கடைசியில நான் அந்த குழப்பத்துல, சண்டையில அவன கொன்னுட்டேன். தப்பிக்க பார்த்து முடியல, என்ன கைது பண்ணிட்டாங்க. அப்பதான் எல்லாமே மோசமானது. நான் அடி ஆழத்துக்கு போனேன். அதுக்கு மேல இல்லாத ஒரு தரைமட்டமான நிலைமைக்கு போய் நான் மோதி நின்னேன். ஒரு மனுஷன் கீழே விழும்பொழுது பயங்கரமான ஒரு அடி படும். இந்த மனுஷனால அப்படியே அசைய கூட முடியாது. இந்த மனுஷனால அசைய கூட முடியாது. அப்படியே தான் நான் உணர்ந்தேன். அந்த பார்ல அந்த அந்த குற்றம் செய்து கைது செய்யப்பட்டு சிறையில இருந்தபோது நான் அப்படிதான் உணர்ந்தேன். எனக்கு தெரியும் என் தண்டனை அதிகமா இருக்கணும். ஏன்னா நான் கொலை செய்யப்பட்டபோது கைது செய்யப்பட்டேன். நான் கொலை செய்தபோது கைது செய்யப்பட்டேன். எனக்கு தெரியும் அது ஒரு பெரிய பிரச்சனை. எனக்கு வெளியிலேயே அந்த வெறுமைத்தன்மை இருந்தது. சிறைச்சாலைக்கு உள்ள வராதபோது, இப்போ உள்ள நிலைமை இன்னும் மோசம். கண்டிப்பா. என்ன பொறுத்தவரைக்கும் தப்பிச்சு ஓடி சுடப்பட்டு இறந்தாலும் பிரச்சனை இல்ல. என் வாழ்க்கைய பொறுத்தவரைக்கும் எனக்கு ஒரு அர்த்தமே கிடையாது. அந்த சிறைச்சாலைக்குள்ள ஒரு வழியிலிருந்து மறுமுனை வரைக்கும் இப்படியான ஒரு வாசகம் எழுதப்பட்டிருந்தது. சங்கீதம் 50:15 ஆபத்து காலத்துல நீ நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். இந்த வார்த்தை எனக்குள்ள ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. நான் சிறைச்சாலைக்குள்ள என்னுடைய இடத்துக்குள்ள போய் இந்த திரைய மூடி நான் கூக்குரல் செய்தேன். நான் அப்படியே அங்க ஜெபிச்ச என் தேவனே, இதான் என்னுடைய ஆபத்தான நேரம். நீங்க சொன்னீங்க நான் உன்னை விடுவிப்பேன் என்று. சில நாட்கள் கழித்து நான் வேறு ஒரு சிறைச்சாலைக்கு மாற்றம் செய்யப்பட்ட அந்த சிறையிலிருந்து யூனிவர்ஸ் ஆலயத்தோட என் முதல் தொடர்பு அவங்க சிறைச்சாலையில செய்யற ஊழியத்தின் மூலமா தான் ஏற்பட்டது. நாளுக்கு நாள் வார்த்தைகளை கேட்ட பிற்பாடு பிஷப்புடைய செய்திகள் அப்படியா, மேலும் ஆலயத்தினுடைய செய்தித்தாள்கள், அது எல்லாமே எனக்கு ஒரு ஊட்டச்சத்தா இருந்தது. எல்லா விதமான காரியத்தின் மூலமா நான் தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொண்டேன். பிஷப்புடைய புத்தகத்திலிருந்தும் நான் அதை கற்றுக்கொண்டேன். இந்த ஊழிய பணியின் மூலமா அவங்க ஆலயத்து புத்தகங்களையும் செய்தித்தாளையும் கொடுத்தாங்க. அதனால தேவனுக்கான ஒரு தாகம் எனக்குள்ள ஏற்பட்டது. நான் எனக்குள்ள என்னை சுத்திகரித்துக் கொண்டு அந்த பழைய நபரா இல்லாம நான் என்னையே தூய்மையாக்கி கொண்டிருந்த 2 புத்தகம் என் வாழ்க்கையில பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. முதல் புத்தகம் நீதி சங்கோமா சன்னியாங்க செய்வனையை குறித்த அந்த காரியம் அசுத்தாவிகளை பற்றியது. நான் எந்த அளவு அசுத்தத்தால பயன்படுத்தப்பட்டேன்னு இந்த புத்தகம் என் கண்களை திறக்கக்கூடியதா இருந்தது. என் பிரயாணத்தின் துவக்கத்தில் எனக்கு விழிப்புணர்வு இந்த புத்தகம் கொடுத்தது. 2வது புத்தகம் இயேசுவினுடைய அடிச்சுவடுகள், எப்படி தவழுவது, இயேசு நோக்கி எப்படி முதல் அடி எடுத்து வைப்பது, விசுவாசத்துக்கான புதுப்பித்தலாக இருந்தது. பாதையை காண்பித்தது இந்த புத்தகம். இந்த வார்த்தை மூலம் மசீரோடைய புத்தகத்தின் வார்த்தை மூலம் எனக்குள்ள ஒரு தாக்கம், மாற்றம் ஏற்பட்டது. நான் யோசிக்கிற விதம் மாறியது. உலகத்தை பற்றி என் பார்வை, அதை பார்க்கிற என் விதம் மாறியது. என்னுடைய ஆலயம் ஒவ்வொரு நாளும் ரேடியோ டியூன் பண்ணி அதுலேருந்து வரக்கூடிய அந்த வார்த்தையினால நான் தேவனுடைய செய்தியை கேட்பேன். அதான் என்னுடைய சபையாக இருந்தது. உள்ளே பிஷப்புடைய செய்திகள் எனக்குள்ள தாக்கத்தை ஏற்படுத்தி எனக்கு புரிய வைத்தது. என்னைக்குள்ள மாற்றங்களை கொண்டு வந்தது. பிற்பாடு அந்த நேரம் நாங்கள் அழைக்கப்பட்டோம் தண்ணீரில் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளும்படி. நான் கேட்டது நடக்க நான் என்ன செய்யணும்? நீங்கள் விசுவாசிக்கணும். நீங்கள் செய்ய விரும்பணும். சரி, நான் செய்ய போகிறேன். என் பேர் எழுதி கொள்ளுங்க. அடுத்த ஞானஸ்தானத்துக்காக என் பேரை குறிப்பிடுத்துக் கொள்ளுங்க. நானே சொன்னேன். அத்தருணம் முதல் தேவனுடைய மனுஷன் சொன்ன எல்லாவற்றையும் நான் செயல்படுத்த முடிவெடுச்சேன். ஒரு நாள் எனக்கு நினைவு இருக்கு. இப்போ மாதிரி ஒரு துணையாளர் என் தோளை தட்டி சொன்னாங்க, இந்த சிறைச்சாலையில இருந்து உன்னை தேவன் வெளியே கொண்டு போறது பெரிய விஷயமே இல்லை. மிக எளிமையான ஒரு செயல். ஆனா ஏன் தேவன் உன்னை இங்கிருந்து வெளியே கொண்டு வரணும், விடுவிக்கணும்? நீ அதே பழைய மனுஷனா இருக்கிறதுக்கா? அதே மாதிரி இருக்கிறதுக்கா? இல்ல. நீ பரிசுத்த ஆவியினால் அபிஷேகத்தை பெறணும். அதுதான் முக்கியம். நீ பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறணும். அதான் உன் வாழ்க்கையில மாற்றம் ஏற்படுத்தும். எத்தனை பேரை நீ பார்த்திருக்க சிறைச்சாலை விட்டு வெளியே போய், அதே நபரா இருந்து திரும்ப சிறைச்சாலைக்கு வந்திருக்காங்க. நீயும் வெளியே போயிட்டு திரும்ப அதே மாரி வரப்போறியா? நான் நினைச்சேன், ஆமா. அவங்க சொல்றது உண்மைதான். இது நிஜம்தான். நான் அப்படியே பல பேர வெளிய இருக்கும்போது பார்த்துருக்கேன். சிறைச்சாலையிலிருந்து வெளிய வருவாங்க. திரும்ப சிறைச்சாலைக்கு போவாங்க. ஒரே நபர் 3 தடவ, 4 தடவ வந்து வந்து போவாங்க. இது உண்மை. ஒரு சிறை கைதி எப்படி உணர்வாங்க எனக்கு தெரியும். எனவே வந்து வந்து போறதுல என்ன பிரயோஜனம்? நான் மாறாத ஒரு நபரா இருந்தேன். எனவே பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெறுவது மிக முக்கியம். அத்தருணம் முதல் நான் பரிசுத்த ஆவிய அதிகமா தேடத் தொடங்கினேன். ஒரு தருணம் என்னுடைய கன்னத்துல ஓங்கி அறைஞ்ச மாரி இருந்தது. நான் பைபிள் படிச்சுட்டு இருந்தபொழுது, ஒரு வசனம் எனக்கு முன்னாடி நின்னு ஒருத்தர் அறையிற மாரி. இது என்ன வசனம்னா, ஒருவன் கிறிஸ்துவினுடைய ஆவி இல்லாதவனா இருந்தால் அவன் கிறிஸ்துவுடையவன் அல்ல.
நான் ஏற்கனவே மாறிட்டு இருக்கேன். தண்ணீல ஞானஸ்நானம் பெற்றுட்டு இருக்கேன். பரிசுத்த ஆவிய தேடிட்டு இருக்கேன். அந்த வார்த்தை வந்த உடனே, அவருடையவன் அல்ல என்று சொன்ன உடனே, ஓங்கி அரைஞ்ச மாரி நான் உணர்ந்தேன். நான் அந்த நேரம் முதல்ல அப்ப நான் தேவனுடையவன் இல்லையா? அப்படின்னு நினைத்துக்கொண்டு நான் அதிகமா தேவன தேட ஆரம்பிச்சேன். நான் உபவாசம் இருந்தேன். நான் ஜெபிச்சேன். பிஷப்புடைய வார்த்தைகள படிச்சேன். அந்த நேரம் வந்து எனக்கு நினைவு இருக்கு. ஆலயத்துல ஒரு சிறப்பு நிகழ்ச்சி நடந்துட்டு இருந்தது. சிறைச்சாலைக்குள்ள நான் அப்ப இருந்தேன். தானியேல் உபவாஸ். பிஷப் பேசிட்டு இருந்தார். நான் கவனிச்சுட்டே வந்தேன். கடைசியா 15 நாள் இருந்தது. அதை குறித்து பிஷப் இன்னும் ஊக்கப்படுத்தி அதிகமா பேசினார். பரிசுத்த ஆவி பெறணும் அப்படின்னா, நீங்க எல்லாவற்றையும் கொடுக்கணும் அப்படின்ற அந்த வார்த்தை. 99% கொடுத்தா போதுமானது இல்ல. 100% அனைத்தையும் நீங்க அர்ப்பணிக்கணும். அந்த நேரம் நான் என்னை சுத்திகரித்துக் கொண்டேன். என்னை தயார்படுத்தினேன். அந்த 15 நாட்கள் நான் என்னை சுத்திகரித்துக் கொண்டு என் தேவனுடைய வார்த்தையை படிச்சேன். அவரை தேடினேன். என்னை தயார்படுத்திக்கிட்டு சனிக்கிழமை அந்த நேரம் நான் சொன்னேன், ஆண்டவரே நான் என்னை சுத்திகரித்துக் கொண்டேன். ரேடியோல வரக்கூடிய செய்தி ஞாயிற்றுக்கிழமை காலை அதன் மூலம் நான் பரிசுத்த ஆவி பெறணும் அப்படின்னு நான் ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சேன். எனக்கு நினைவு இருக்கு. பிஷப் அங்க மக்களை அழைச்சிருந்தாரு. முன்னாடி வந்து எதிலிருந்து நீங்க எதனால கட்டப்பட்டவங்களா இருக்கீங்க? எதிலிருந்து நீங்க உண்மையா வெளிய வர விரும்புறீங்க? அத தேவனுக்கு அர்ப்பணிங்கன்னு சொன்னாரு. நான் சொன்னேன், நான் உண்மையில நான் இந்த இடத்துல இருந்து வெளிய வரணும் ஆண்டவரே. நான் ஜெபத்துல தேவனுக்கு அத அர்ப்பணிச்சேன். பிற்பாடு பிஷப் சொன்னாரு, இப்போ தேவனுக்கு அடிதான் எல்லாமே இருக்கு. நீங்க உங்க மிகப்பெரிய பிரச்சனைய அவர்கிட்ட அர்ப்பணிச்சுட்டீங்கன்னா, பரிசுத்த ஆவிய இப்ப தேடுங்க. தேவனை இப்ப தேடுங்க அப்படின்னாரு. நான் தேவனை தேட தொடங்குனேன். அதே சமயம் நான் புரிந்து கொண்டேன். பரிசுத்த ஆவி எனக்கு வேணும்னா, நான் பெறணும்னா, என்னுடைய கவனம் வேற எது மேல அதிகமா இருக்கக்கூடாது. அப்பதான் நான் என்ன நானே பரிசோதிச்சு பார்த்தேன். எனக்கு உண்மையில தேவை பரிசுத்த ஆவி இல்ல. அவர்கிட்ட இருந்து என்ன கிடைக்க போதோ அந்த பலன் தான் எனக்கு தேவை அப்படின்னு. ஏன்னா எனக்கு தெரியும் அவருக்கு சக்தி உண்டு என்ன அங்கிருந்து வெளியே கொண்டு வர. நான் எல்லாத்தையும் அர்ப்பணிச்சு தான் நினைச்சேன். ஆனா அந்த ஜெபத்தின் நேரத்துல நான் புரிந்து கொண்ட ஒரு மிகப்பெரிய தெளிவு எனக்கு ஏற்பட்டது. என் மிகப்பெரிய ஆசை பரிசுத்த ஆவி அல்ல. சிறைச்சாலையிலிருந்து நான் வெளியே வர்றது தான். நான் அப்போ ஜெபத்துல ஆண்டவர்கிட்ட சொன்னேன், என் தேவனே தருணம் முதல் என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய சுதந்திரம், விடுதலை உங்க கையில தான் இருக்கு. அது முதல் என் எல்லா வேண்டுதல்கள், எல்லா விண்ணப்பங்கள், எல்லா ஜெபங்கள், எல்லா கூக்குரல்கள் பரிசுத்த ஆவி பெறதா இருந்தது. ஒரு நாள் அதிகாலை நேரம் சிறைச்சாலை ஏற்கனவே மோசமான ஒரு சூழல் இருந்தது. அந்த நாள் அங்க ஒரு பெரிய வன்முறை, மக்கள் தப்பிக்கிறதுக்கு முயற்சி எடுத்தாங்க. ஒரு பெரிய கலவரம் சிறைச்சாலைக்குள்ள அந்த நேரம் ஏற்பட்டது. அதிகாரிங்க தெரிந்து கொண்டு எல்லாரையும் உள்ள பூட்டிட்டாங்க. சூரிய ஒளிய பார்க்க முடியாத அளவுக்கு. வேறு ஒரு அறையில இருந்தவங்க தப்பிக்க முயற்சி பண்ணத கண்டுபிடிச்சுட்டாங்க. அப்படி தப்பிக்க முயற்சி பண்ணவங்களுடைய முயற்சி தோல்வியில முடிந்தது. அது அதிகாரி கண்டுபிடிச்ச உடனே நிலைமை மோசமானது. இருக்கிறத விட மோசமானது. சில துணிகள் மட்டும் தான் எங்ககிட்ட இருந்தது. நாங்க மாற்றிக்கொள்ளும்படி. ஒரே ஒரு போர்வ தான். அதுவும் கடினமா இருந்தது. ஏன்னா, அங்க ஏற்கனவே நெறைய கூட்டம் சேர்ந்துருச்சு. நெறைய பேர் வந்துட்டாங்க உள்ள. தப்பிக்கும்படியா இருந்த அந்த அறையில இருந்த கைதிகள் இன்னொரு அறைக்கு மாற்றப்பட்டாங்க. அங்க ஒருத்தர் படுத்துக்கிறது ரொம்ப கடினமா இருந்தது. திரும்புறது, அசையிறது ரொம்ப கஷ்டமா இருந்தது. அந்த நாள், அந்த அதிகாலை நேரம், அந்த மோசமான ஒரு சூழ்நிலையிலே நான் அந்த சமயம் பரிசுத்த ஆவி பெற்றுக்கொண்டேன். அந்த மோசமான ஒரு சூழ்நிலை, அந்த தருணத்தில பரிசுத்த ஆவி அந்நேரம் முதல் என் வாழ்க்கையை, எண்ணங்கள மாற்றினார். பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு, பரிசுத்த ஆவி பெற்றுக்கொள்ளுங்கள். அப்போது நீங்கள் மாற்றமடைந்து புது சிருஷ்டியாவீர்கள். சிறைச்சாலைக்குள்ள அந்த மோசமான இடத்துல நான் சந்தோஷத்தை, சமாதானத்தை பெற்றேன். என்ன பொறுத்தவரைக்கும் எனக்கு இனி விடுதலை தேவையில்லை. ஏன்னா நான் ஏற்கனவே அதே இடத்திலே அதற்குள்ளேயே நான் விடுதலை பெற்று விட்டேன். அது சரீர விடுதலை இல்ல, ஆவிக்குரிய விடுதலை. ஆனா முன்பு நான் சரீர ரீதியா வெளியே விடுதலையா தான் இருந்தேன். ஆனா உண்மையில ஆவிக்குரிய விதத்துல நான் ஒரு சிறை கைதியா தான் வெளிய அப்ப இருந்தேன். ஆனாலும் வெறுமை தன்மையா, சுதந்திரம் இல்லாதவனா இருந்தேன். ஆனா இப்ப சிறைச்சாலைக்குள்ளேயும் நான் சுதந்திரவாளியா இருக்கிறேன். எனக்குள்ள சந்தோஷம் இருந்தது, சமாதானம் இருந்தது, மகிழ்ச்சி இருந்தது. காலம் கடந்தது. 4, 5 மாதங்கள் கடந்து நான் விடுவிக்கப்பட்டேன். சிறைச்சாலை விட்டு வெளியே வந்த என் மனைவியை நான் யூனிவர்சல் ஆலயத்தை சந்திச்சேன். நாங்க நற்செய்தி குழுவுல இணைஞ்சோம். நாங்க துணையாளரானோம் இருவருமே. எங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கு. எனக்கு ஒரு மகள் இருக்காங்க. தேவன் எங்களை எல்லா வழியிலும் ஆசீர்வதிச்சிருக்கார். நான் மிகவும் நன்றி உள்ளவனா இருக்கிறேன். யூனிவர்சல் ஆலயத்துடைய சிறைச்சாலை ஊழியத்துக்காக அங்கே தான் நான் ஆண்டவரை கண்டடைந்தேன். அவங்க ஒரு அருமையான ஊழியம் செய்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பிஷப் மசீடோவுடைய புஸ்தகத்தின் மூலமா ஒரு வார்த்தையில பல விஷயம் கற்றுக்கொண்டேன். அவர் புத்தி உள்ள விசுவாசம் குறித்து பேசுறார். புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தும்படி சொல்றார். மக்கள் பலதரப்பட்ட கருத்துக்களை தவறாய் ஆலயத்தை குறித்து சொன்னாலும் ஆலயம் சிறந்த ஊழியம் செய்து கொண்டிருக்கிறது. அதான் உண்மை. வியாழக்கிழமைகள்ல மக்கள் சிறைச்சாலைக்குள்ள போய் பிரசனங்களை கொடுக்குறாங்க. தேவன் வார்த்தையை பகிர்ந்து கொள்றாங்க. புத்தகங்களை தராங்க. செய்தித்தாள் கொடுக்குறாங்க. இப்படியா தான் நான் ஆண்டவரை, பரிசுத்த ஆவியானவரை நான் பெற்றுக்கொண்டேன், அறிந்து கொண்டேன். இன்று நான் தேவனோடு கூட இருக்கிறேன். அவர் என்னை எல்லா விதத்திலும் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கார். முக்கியமா பரிசுத்த ஆவியினால என்னை அபிஷேகிச்சிருக்கார். எனக்கு எதுவுமே இல்லாவிட்டாலும் சந்தோஷம், சமாதானம், மகிழ்ச்சி எனக்குள் இருக்கிறது.
பரிசுத்த ஆவியானவர் தான் எனக்கு எல்லாமே. என் வாழ்க்கையில மிக முக்கியமானவர், விலை மதிப்பற்ற ஒருத்தர். நான் எதை வேணுமானாலும் இழக்கலாம். நான் மீண்டும் சிறைச்சாலைக்குள்ள கூட போலாம். ஆனால் பரிசுத்த ஆவியை என்னால் இழக்க முடியாது. அவர் இல்லாவிட்டால் இன்றைக்கு நான் இங்கே இந்த இடத்துல இருக்க முடியாது. அவர்தான் ரட்சிப்பின் நிலைச்சிருக்க உதவி செய்றார். உடல் மண்ணுக்கு போகும். ஆனால் ஆத்துமா எங்கே செல்லப் போகிறது? தேவனுடைய வழியில் நிலைச்சிருக்கவும், அவருக்கு கீழ்ப்படியவும், நம்மை உந்தக்கூடியது, பலப்படுத்தக்கூடியது யார்? பரிசுத்த ஆவிதான். அவர்தான் இன்னிய வரைக்கும் என்னை காத்துக் கொண்டிருக்கார். அவரை நான் மீண்டும் சந்தித்து அவரோடு சேரும் வரை என்னை காத்துக் கொண்டிருப்பார். நல்லது மக்களே. இந்த நபருடைய சாட்சி உங்களுக்கு தெளிவான விளக்கத்தை இந்த இடத்தில் கொடுத்திருக்கும். நாம பேசின இந்த வார்த்தையை போல நீங்க பல நாட்கள் தேவனோடு பல பதில்களை இந்த இடத்துல பெற்றுக்கொள்ள விருப்பத்தை காண்பிக்கிறவரா இருக்கீங்க. உங்களுடைய வேலையை செய்றீங்க, உங்களுடைய முயற்சிகள் எடுக்கிறீங்க, உங்களுடைய சிறந்ததை நீங்கள் பெற வேண்டிய அந்த பெற விரும்புகிற அந்த பதிலுக்காக முதலீடு செய்றீங்க. ஆனா ஏன் பதிலானது இல்லைன்றது இப்போ உங்களுக்கு புரிய வந்திருக்கும். ஏன்னா நீங்க யாராக இருக்கீங்க? மாம்சத்துக்குட்பட்ட ஒருவராய் இருக்கிற பட்சத்தில், தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ளாக இல்லாத ஒரு பட்சத்திலே, தேவனுடைய பதில்களை நீங்கள் பெறுவது எப்படி சாத்தியமானது? எனவேதான் நீங்க தேவனுடைய வழிகளுக்கு கீழ்ப்படிய உங்களை தயார்படுத்தும் பொழுது, அவருடைய வார்த்தைக்கு கவனம் கொடுக்கும் பொழுது, இந்த சாட்சியிலே நீங்க பார்த்த பிரகாரம் இதுதான் இந்த நபருக்கு நடந்தது. தேவன் மாற்றத்தை உருவாக்கினார். இந்த நபருடைய அழிக்கப்பட்ட வாழ்க்கையிலிருந்து தேவன் ஆசீர்வாதமான வாழ்க்கைக்கு இவரை நகர்த்தினது எப்படியாக? என முன்பு தவறான பழக்கங்கள், தவறான சகவாசங்கள், தவறான வழிகள், உலக ரீதியான நபராய் எப்படி ஒருவர் இருக்கிறார் என்பதை காண்பித்த ஒரு வாழ்க்கை. ஆனா தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்த பொழுது, தேவனுடைய விருப்பத்தை செய்ய தன்னை தயார்படுத்தின பொழுதும், தேவனுடையவராய், தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிற ஒருவராய் இவர் யார் என்பதை இங்க இந்த இடத்தில் காண்பித்தார். அதுதான் இந்த நாள் இவர் தன் சாட்சியை பகிர்ந்து கொள்வதற்கான ரகசியமாகவும் திரும்பியது. எனவே தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியும். தேவன் உங்களுடைய வாழ்க்கையின் ஒரு பகுதி மட்டுமல்ல, தேவன் உங்கள் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பகுதியையும் ஆசீர்வதிக்கிறவராய் இந்த இடத்துல இருக்கிறார். எனவே தான் நான் இந்த நேரம் இன்னொரு சாட்சியை உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புறேன். இந்த நபர் தேவனுக்கு உண்மையாக இருக்க தொடங்கினார். ஏன்னா சில நேரம் ஆவிக்குரிய விஷயம் சொல்லும் பொழுது நீங்க வெறும் ரட்சிப்பு, தேவனுடைய வழி, உண்மைத்தன்மை வெறும் ஆவிக்குரியதாய் மட்டும் பார்க்கிறீங்க. ஆனா இவர் சரீரத்திலும் தேவனுக்கு உண்மையாக இருக்க தொடங்கினார். தேவனுடையதை தேவனிடத்திலே திருப்புகிறவராய், இந்த செயலிலும் தேவன் எப்படியாக ஒருவர் மீது பிரியப்படுத்தப்படுகிறார். எல்லா வழிகளிலும் தேவன் எதிர்பார்ப்பது எல்லாமே உண்மைத்தன்மை மட்டுமே. உண்மைத்தன்மை இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துவது முடியாத காரியம். தேவனை பிரியப்படுத்தாத பட்சத்திலே நீங்கள் அவருடைய பதிலை பெறுவது ஒருபொழுதும் வாய்ப்பில்லாத சூழ்நிலை. எனவே இந்த சாட்சி நீங்க கவனிங்க. இவர் தன்னுடைய பொருளாதார வாழ்க்கையில் எப்படி வெற்றியானதை பெற்றார்? தேவனை முதலாவது வைக்க இவர் கற்றுக்கொண்டது என்ன? அதை எப்படி செயல்படுத்தினார்? தேவனோடு இவர் எப்படியாக ஆசீர்வாதமான பாதையை தொடங்கி இன்று ஆசீர்வாதமாக இருக்கிறார். இந்த சாட்சியை பாருங்கள். இந்த சாட்சி பிற்பாடு மீண்டும் உங்களோட இந்த இடத்தில் இணைக ஒரு விசுவாசத்தினுடைய ஜெபத்தை உங்களுக்காக செய்யும்படி தேவன் உங்களுடைய வாழ்க்கையை வழி நடத்த தயாரா இருக்கிறார் என்பதை நீங்களும் பார்க்கும்படியாக சாட்சி பிற்பாடு ஜெபத்தில் இணையலாம். வணக்கம். என்னுடைய பேர் பிரதாப் குமார். என்னுடைய சொந்த ஊர் வந்து தேனி மாவட்டம். நான் தேனி மாவட்டத்தில் பிஇ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு, அந்த சான்றிதழ்களை வச்சுட்டு சென்னைக்கு என்னுடைய சொந்தக்காரங்களோட வீட்டுக்கு வந்தேன். வந்து இங்கே வந்து முதல்ல வேலை தேடினேன். எல்லா இடங்கள்ல அலைஞ்சு வேலை தேடினேன். வேலை எதுவும் கிடைக்கல. அந்த நேரங்களில் தான் நான் இந்த யூனிவர்சல் ஆலயத்தை கண்டடைந்தேன். என்னுடைய நண்பர் மூலியமா இந்த யூனிவர்சல் ஆலயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். இங்கே யூனிவர்சல் ஆலயத்தில் வந்து ஈவினிங் டைமில் அந்த மீட்டிங்கில் அட்டன் பண்ணி போது பண்ணேன். அப்புறம் ஞாயிற்றுக்கிழமைகள்லையும் தோறும் அந்த மீட்டிங்கில் அட்டன் பண்ணேன். ஒரு வாரம் 2 வாரங்கள் அந்த மாதிரியான நாட்களில் நான் அட்டன் பண்ணேன். அப்போ வந்து தசம பாகத்தை குறித்து நம்ம ஆலயத்தில் விளக்கமாக சொன்னாங்க. ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிப்பார், முதல் 10 பாகத்தில் உண்மைத்தன்மையாக இருந்தேன்னு. அதுக்கடுத்து நான் வேலை தேடினேன். வேலை தேடினா ஆண்டவர் எனக்கு ஒரு வேலை கிடைச்சிது. அப்போ அந்த வேலையில் மிகவும் குறைவான சம்பளம், வெறும் 4000 ரூபாயில் தான் ட்ரைனிங் பீரியடுக்கான சம்பளம் வந்து எனக்கு கிடைச்சிது. அந்த 4000 ரூபாய் சம்பளத்தில் தான் நான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன். வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது தசம பாகத்தை குறித்து பேசினப்போ நான் தசம பாகத்தை முதல்ல அந்த 4000 ரூபாயில் 10% எடுத்து கொடுத்தேன். அப்போ அது அந்த அந்த மாதிரியான சூழ்நிலையில் திரும்ப நான் வந்து நம்ம இன்னும் அடுத்த மாதமும் வேலை பார்த்துட்டு இருக்கேன். அப்போ எனக்கு ஒரு ஆண்டவர் ஒரு புதுதாக ஒரு யோசனை கொடுத்தாரு. இந்த ப்ராஜெக்டை நீ சொந்தமாக போய் பண்ணுனா இன்னும் உனக்கு ஆசீர்வாதம், உனக்கு இன்னும் நிறைய வருமானங்கள் கிடைக்குங்கிற மாதிரி ஆண்டவர் ரீதியாக ஒரு யோசனையை கொடுத்தாரு. அதற்கு பிறகுதான் நான் வந்து அந்த நிறுவனத்துல இருந்து முறைப்படி வெளியே வந்துட்டு, நான் என்ன அந்த நிறுவனத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கல, அடுத்த மாதம் மொத்த சம்பளத்தையுமே நான் வந்து தசம பாகமாக கொடுக்கணுன்ற ஒரு தீர்மானம் பண்ணேன்.
மொத்த சம்பளத்தையுமே தசம்பாவமா தீர்மானமா குடுக்கணும்னு தீர்மானம் பண்ணி, அந்த ரூ. 4000 மொத்த சம்பளத்தையுமே கொண்டு வந்து தசம பாகமா வச்சேன். அப்ப ஆண்டவர் வந்து எனக்கு ஒரு பிசினஸ குடுத்தாரு. அந்த முதல் பிசினஸ் மூலியமா எனக்கு முதல்ல ஒரு பெரிய கம்பெனிலேருந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. அந்த கம்பெனி அது கம்பெனி இல்ல ஹோட்டல். அந்த ஹோட்டல் மூலியமா 3 ஸ்டார் ஹோட்டல் மூலியமா எனக்கு வந்து ஒரு ரூ. 88,000 ப்ராஜெக்ட் வந்து முதல்ல அவங்க குடுத்தாங்க. அப்ப அந்த மாரியான அப்ப குடுக்கும்போது அந்த பிசினஸ்க்கு போறதுக்கோ, ஈவன் நான் வேலைக்கு போறதுக்கு எல்லாமே நான் பஸ்ஸுல தான் போயிட்டு வருவேன். என்கிட்ட வந்து பஸ்ஸுக்கு போறதுக்கான பாஸ் தான் இருந்துச்சு. பஸ் பாஸ் அப்ப ரூ. 1000 அந்த பஸ் பாஸ் எடுத்து தான் நான் எல்லா இடங்களுக்கும் போய் வந்துட்டு இருந்தேன். அப்ப மேற்படியான சூழ்நிலையில அந்த முதல்ல அந்த பணத்த வச்சுட்டு ஒரு பைக் வாங்கணும்னு தீர்மானம் பண்ணேன். ஏன்னா நம்மளுடைய பிசினஸ்க்கு ரொம்ப உதவியா இருக்கும்ன்றத நான் ரொம்ப ஆழமா யோசிச்சு ஒரு யோ யோசனைகள எனக்கு தோணுச்சு. அப்போ முதல்ல வந்து தசம பாகம் குடுத்துட்டு தான் இந்த வேலைகள செய்யணும்னு சொன்னேன். ரூ. 88,000ல 10% தசம பாகம் எவ்வளவோ அத கொண்டு வந்து ஆலயத்தில முறைப்படி குடுத்துட்டேன். குடுத்துட்டு தான் மிச்ச காச வச்சு அந்த பைக்கும் வாங்குனேன். என்னுடைய பிசினஸுக்கும் அதில நான் இன்வெஸ்ட் பண்ணேன். இன்வெஸ்ட் பண்ணி அந்த ப்ராஜெக்ட் சக்சஸ்ஃபுல் ஆன உடனே அதே கம்பெனிலேருந்து ஒரு ப்ராஜெக்ட்டும் கிடைச்சது. இன்னும் மத்த கம்பெனிகளுக்கும் என்னுடைய ப்ராஜெக்ட் வந்து விரிவடைய ஆரம்பிச்சது. அதன் மூலியமா நிறைய பணங்கள் வந்து எனக்கு வர ஆரம்பிச்சது. மாசம் ரூ. 1,00,000 சம்பாதிக்கிறணும் அப்படிங்கிறது கூட எனக்கு மிகவும் எளிமையா தான் தெரிஞ்சது. ரொம்ப கஷ்டமா தெரியல. நான் தசம பாகம் குடுக்க 10% ஆண்டவருக்குன்னு சொல்லி முதல் பங்க தான் நான் எடுத்து குடுத்தேன். நான் செலவு பண்ணிட்டு 2வது குடுக்கல. அந்த முதல் பங்க எடுத்து குடுக்கவுமே ஆண்டவர் எனக்கு எல்லா விதத்திலயுமே என்னுடைய பிசினஸ்ல ரொம்ப மிக உதவியா என்னை வந்து ஆசீர்வதிச்சாரு. அந்த ஆசீர்வாதங்கள் மூலியமா தான் என்னுடைய ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு கேரளாவுல இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி. அந்த ப்ராப்பர்ட்டிக்கு தேவையான பணங்கள் வந்து கோர்ட் கேஸுக்கு வேண்டி செலவு பண்ண வேண்டியது இருந்துச்சு. அது கிட்டத்தட்ட ஒரு ரூ. 35,00,000 வரைக்கும் நான் செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு ஆயிருச்சு. அந்த பணங்கள் வந்து நான் தசம பாகம் குடுத்தது மூலியமா என் பிசினஸ ஆண்டவர் பெருக்குனாரு. அதன் மூலியமா அந்த பணத்த எடுத்து கொண்டு போய் தான் நான் அந்த கோர்ட்லாம் பார்த்து என்னுடைய அந்த ப்ராப்பர்ட்டியினுடைய பாகத்த என்னால பெற முடிஞ்சது. ஏன்னா என் வீட்டாரை எனக்கு எதிராக செயல்பட்டாங்க. அவங்க முதல் பாகத்த அவங்க அடையணும். அதுல வந்து பில்டிங் போர்ஷன் கட்டடங்கள்லாம் இருந்ததுனால, அந்த கட்டடம் பில்டிங் போர்ஷன்லாம் அவங்க அடையணும்னு சொல்லி, என் சொந்த ஜனத்தாரே, என் வீட்டாரே வந்து எனக்கு அகைன்ஸ்ட்டா செயல்பட்டாங்க. ஆனால் ஆண்டவர் அதிலிருந்து நான் தசம பாகம் இதுல எல்லாம் உண்மைத்தன்மை இருக்கிறத பார்த்து, என்னுடைய முதல் பாகத்த என்னுடைய கட்டடம்ன்றது நான் முதல் ஆள் அப்படிங்கிறதுனால, என்னோட முதல் பாகமான என்னுடைய ப்ராப்பர்ட்டி எனக்கு தனியா கோர்ட் உத்தரவு பிரகாரமாகவே எனக்கு பிரிச்சு குடுத்தாரு. அதற்கு தேவையான பணம், அதற்கு தேவையான எல்லா செலவினங்களையுமே ஆண்டவருக்கு நான் தசம பாகத்துல உண்மையா இருந்ததுனால, ஆண்டவர் எல்லாவற்றையுமே எனக்கு பார்த்துக் கொண்டார். இன்னைக்கு நான் எல்லா விதத்திலும் ஒரு முழுமையான ஆசீர்வாதத்த அடைஞ்சிருக்கிறேன். தசம பாகத்துல எவ்வளவு உண்மைத்தன்மையா இருந்தேனோ, அதே மாரி ஆண்டவர் எனக்கு முதல் பாகத்தவே என்னுடைய ப்ராப்பர்ட்டில குடுத்திருக்காரு. என்னுடைய வாழ்க்கையினுடைய பணத் தேவைகள் எல்லா விதத்திலுமே முழுமையான ஆசீர்வாதத்த ஆண்டவர்கிட்ட அடைஞ்சிருக்கேன். அது ஏன்னா என்னுடைய தசம பாகத்துல மிகவும் உண்மைத்தன்மையா இருந்ததுனால, இந்த ஆசீர்வாதங்கள என்னால அடைய முடிஞ்சது. ஒருவரும் உங்களுக்கு வெளிச்சத்தின் நாளை கொடுக்காவிட்டாலும், உங்களுடைய சத்தத்தை கேட்பதே பாரமாக தோன்றினாலும், உங்களுக்கு தேவையான பலத்தையும் நம்பிக்கையும் பெறுவதற்கான ஒரே வழி ஜெபம். தயவு செய்து உங்களுடைய கண்களை மூடியிருங்கள். இது ஜெபத்தின் நேரமா இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் தேவனே, இதோ இந்த சாட்சியில் இந்த நபர்கள் மாற்றத்தை பார்த்த இந்த மக்களும் அதே பதில்களை, அதே ஆசீர்வாதங்களை, அதே விதமான பலனை உம்முடைய கைகளிலிருந்து எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார்கள். என் தேவனை ஆண்டவராக இயேசுவே, நீர் பட்சபாதம் காண்பிக்கிற தேவன் அல்ல. ஒருவரை ஆசீர்வதித்து இன்னொருவரை இடத்தில் நீர் புறக்கணித்து இல்லை. என் தேவனை விசுவாசத்தோடு யாரெல்லாம் உன் வழிகளில் நகர்கிறார்களோ, உம்மை பிரியப்படுத்துகிறார்களோ, அவர்கள் அத்தனை பேர் மீது உம்முடைய பதில்களை நீர் கொண்டு வருகிறேன். உம்முடைய வல்லமையானதை வெளிப்படுத்த நீர் தயாராக இருக்கிறேன். இதோ எங்கள் இயேசுவே, எங்கள் தேவாவியானவரே, உம்முடைய பதிலானதை இவருடைய வாழ்க்கையின் மீது இந்த நிஜமாக்க கேட்கிறேன். இந்த சாட்சியில் இருக்கக்கூடிய இந்த மக்களுடைய வாழ்க்கை எப்படியாய் ஆசீர்வதிக்கப்பட்டதோ, அதே போல இந்த தேவனின் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற இவர்கள் மீது உம்முடைய பதில்களும், உம்முடைய வல்லமையும், உம்முடைய திட்டங்களும் நிஜமாக்கப்படட்டும். இந்த நபரையும் இந்த நபருடைய வழிகளையும் உன் கைகளில் ஒப்படைக்கிறேன். விசுவாசத்தில் இவர்களும் சத்தத்தை கேட்கவும் கீழ்ப்படியவும் பலனை தர கேட்கிறேன். இவர்களது வாழ்க்கை உன் நாமத்தை மகிமைப்படுத்தும். எங்கள் தேவனும் சர்வ வல்லவருமாயிருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பெயராலே நன்றி. ஆண்டவராக இயேசுவே, ஆமென். தேவன் உங்களோடு இருந்து உங்களை வழி நடத்த விருப்பமுள்ள தேவனாயிருக்கிறார். அவர் சத்தத்திற்கு கவனமாய் செவி கொடுக்கிறவராக. இந்த நேரம் நான் இந்த வாய்ப்பு பயன்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். நாளை ஒரு மிக விசேஷமான கூட்டம் குணமாக்கலுக்கு. ஆனா வருகின்ற புதன்கிழமை நீங்கள் பரிசுத்த திருவிருதிலே கலந்து கொள்ள ஒரு மிக சிறப்பான வாய்ப்பை உடையவராக இருக்கிறீர்கள். யார் நீங்க தேவனுக்கு நெருங்கி வர விரும்புறீங்களோ, தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படி தேவனுடைய விருப்பத்தை செய்ய உங்களை யார் நீங்க தயார்படுத்திக் கொள்ள விரும்புறீங்களோ,
இந்த புதன்கிழமை ஒரு மிக விசேஷமான கூட்டத்திலே இந்த தருணம் திருவிருந்தில் பங்கேற்கக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கானதா இந்த இடத்துல இருக்கிறது. எனவே நம்ம ஒவ்வொருத்தருடைய ஆத்மாவும் தேவன் ராஜ்யத்தை நோக்கி நகரும்படியாக அவருடையவராய் நாம் மாறுவதற்காக. எனவே நீங்கள் இந்த புதன்கிழமை கூட்டத்துக்கு வரவேற்கப்படுகிறீர்கள். சோ தேவன் நமக்காய் எப்படி அவர் ராஜ்யத்தை தயார்படுத்துகிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளும்படியாக இந்த வீடியோ பாருங்கள். பிற்பாடு நாளை இந்த இன்னொரு நிகழ்ச்சியை உங்களை சந்திக்கிறேன். தேவன் உங்களோடு இருப்பாராக. நாம் எப்பொழுது பாதுகாப்பாக இருக்கிறோம் என்பது நமக்கு தெரியும். நாம் எப்பொழுது நம்பலாம் என்று கடைசியாக நாம் இளைப்பாறலாம். உங்களுடைய ஆத்மாவும் கூட அவ்விடத்தை கண்டடைய வாஞ்சிக்கிறது. கனநேர சமாதானத்துக்காய் நீங்கள் எவ்வளவு இடங்களுக்கு சென்றீர்கள் என்று கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்கள். எத்தனை இடங்களுக்கு நீங்கள் சென்றிருக்கிறீர்கள், எத்தனை பார்ட்டிகள், உறவு முறைகள், வேலைகள், எத்தனை நண்பர்கள், பிரயாணங்கள் மற்றும் வீடுகள், உங்களை சுற்றி இருக்கிற எல்லாவற்றை நீங்கள் மாற்றினீர்கள். ஆனால் எதுவுமே மாறவில்லை. நீங்கள் எதை தேடிக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும் வரை ஒருபோதும் நீங்கள் அதை கண்டடைய முடியாது. தெய்வீக படைப்பில் எல்லாவற்றுக்கும் அதற்கென்று ஓரிடம் உள்ளது. மனுஷர்களையும் கூட சேர்த்து அவனுடைய இடம் எல்லா நேரமும் அவனது சிஷ்யர்களோடு இருந்தது. நீங்கள் எவ்வளவு தூரமாய் விலகி சென்றிருந்தாலும் பிரச்சனை இல்லை. உங்களுக்குள் அடி ஆழத்தில் உங்களுக்கு தெரியும் அவர் உங்களுக்கு தேவை. ஒரு தந்தையினுடைய கரங்கள் உங்களுடைய ஆத்மாவானது அந்த இடத்திற்காக இயங்குகிறது. உலக வாழ்க்கையிலே மாத்திரமல்ல, நித்திய ஜீவ காலம். ஆனால் இந்த இடமானது தானாக கைப்பற்றப்படுகிறது. ஏற்கனவே நிச்சயமான இடத்தை பெற்றிருக்கிறவைகள் உங்களுடைய உடலும் ஆவியும் மாத்திரமே. உடலானது பூமியினுடைய மண்ணுக்கு திரும்புகிறது, ஆவியானது தேவனிடத்திற்கு திரும்புகிறது. ஆனால் ஆத்மாவை பற்றி என்ன, எங்கே அது செல்லும்? மற்றும் இந்த இடமாற்றமானது வெகு சீக்கிரத்தில் நடைபெற முடியும். இன்றைக்கு நாம் இங்கிருக்கிறோம், நாளைய தினத்தை பற்றி ஒருவரும் அறியவில்லை. துருக்கி மற்றும் சீரியாவில் நடந்தது என்னவென்று பாருங்கள். அதிகாலை வேளையில் ஏற்பட்ட பூமி எதிர்ச்சியானது ஒரே தருணத்திலே ஆயிரக்கணக்கான வாழ்க்கையை அழித்து விட்டது. ஒரு நேரத்திலிருந்து மற்றொரு நேரம் கணிக்கப்பட முடியாத அளவுக்கு சீக்கிரத்திலே கடந்து போனது. ஆத்துமாக்களுடைய இடம் மாறலாம். உங்கள் சொந்த உடலில் நீங்கள் உறங்கி வேறு இடத்தில் நீங்கள் விழித்தெழலாம். உங்களுடைய சொந்த வாழ்க்கை இன்று முடிவடைந்தால் எப்படி இருக்கும்? ஆம், எதிர்பார்க்காத நேரம் அது முடிவடையலாம். நீங்கள் நித்திய காலத்தை எங்கே செலவழிப்பீர்கள்? அநேக விசுவாசிகள் கேள்விக்கு பதிலளிக்க முயற்சிக்கிறார்கள். சொல்லுகிறார்கள், மனுஷன் ஒரு விஷயமே அல்ல, அவன் மரித்து விட்டான், அவ்வளவுதான். மற்றவர்கள் மறுபிறப்பு அல்லது உத்தரிக்கிற ஸ்தலம் இருப்பதாக நம்புகிறார்கள். ஆனால் தேவனுடைய வார்த்தையானது அதை விளக்க எந்த ஒரு இடமும் கொடுக்கவில்லை. ரட்சிக்கப்பட்டவரோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டவரோ எல்லோரும் மரிக்கிறார்கள். அவர்கள் கடைசி முடிவு தெரியாமல் யாரும் மரிப்பது இல்லை. எனவே மரணம்தான் நம்ம எல்லோருக்கும் சுத்தியினால் ஏற்படுத்தப்படுகிற கடைசி சத்தம். நீங்கள் இருந்த உங்களுக்கு மிகவும் பிரியமில்லாத ஒரு இடம் எது? நீங்கள் அங்கே திரும்பி செல்ல விரும்புவீர்களா? ஒருவேளை இல்லை. முற்றிலும் பக்தி இல்லா தன்மை நிரம்பி இருக்கிற ஒரு இடத்துக்கு செல்வதை பற்றி கற்பனை செய்து பாருங்கள். அதுதான் நரகத்தினுடைய அர்த்தம், விளக்கம். இது பரலோகத்துக்கு முற்றிலும் வித்தியாசமானது. அங்கே வேதனை என்பதே இல்லை.
உலகத்தில் நீங்கள் இருக்கும் காலம் வரை உங்கள் ஆத்மாவுக்கான தொடர் போராட்டத்தில் நீங்கள் இருப்பீர்கள். நல்ல போராட்டத்தை போராடுங்கள், விசுவாசத்தை காத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் ஜெயம் கொள்ளுகிற மக்களுக்காய் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு இடம் உண்டு.